From Pennsylvania, in a van with a few devotees, we used to travel to 100 miles, 200 miles to Washington, Maryland, New Jersey, New York, upstate, and various other, Ohio and other places. And they will arrange for this Kootu Valipadu, and we will go and perform. Expanding not only geographically going to different places, but bringing in men and women, Indians and Americans, youngsters and grown-up people. And so, Anmigam, the spirituality, the way we understand is the way Amma has defined. Amma's definition, as we understand about spirituality, is devotion combined with service. I was extremely fortunate and blessed that my Guru came to my house. And he came in a time when I was about to lose my mother. Perhaps my Guru knew that my mother was my God as long as she lived. And she knew that I would not be happy living without her. And before she went off, she showed me a Guru who's not only a mother, she's a mother of all mothers. இருதய அறுவை சிகிச்சை கொண்ட ஒரு கிறிஸ்தவ பக்தருக்கு நேர்ந்த உடம்பு சம்பவம். காப்பாத்தணும் என் மாங்கலித்தை நீதாம்மா காப்பாத்தணும். ஐயோ ஐயோ அம்மா என்னங்க ஐயோ உங்களை காப்பாத்து யாருமே இல்லையா அம்மா தாயே. பாத்தியா ஐயா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகாம இப்படி விட்டுட்டு ஓடுறாளே. அம்மா தாயே எனக்கு மாங்கலி பிச்சை கொடு, என் புருஷனை காப்பாத்து. எனக்கு மேரி மாதாவும் நீதான், மாரியம்மாவும் நீதானேம்மா. செய்யூரில் வாழும் ஒரு சீருடைய தொண்டனவன் விதினால் முடிந்த போது, செய்யூரில் வாழும் ஒரு சீருடைய தொண்டனவன் விதினால் முடிந்த போது, உய்ய வழி காணாமல் அவன் மனைவி அழுதோடி நின் தாளில் வந்து வீழ்ந்தாள். உய்ய வழி காணாமல் அவன் மனைவி அழுதோடி நின் தாளில் வந்து வீழ்ந்தாள். மகளே, உன் கணவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையிலும் நீ நேராக இங்கே வந்திருக்கிறாய். மற்றவர்களாக இருந்தால் மருத்துவமனைக்கு அல்லவா ஓடியிருப்பார்கள். என்னையே நம்பி நேராக தாயிடம் வந்து விட்டாய். கவலையே வேண்டாம், உன் கணவரை காப்பாற்றித் தருகிறேன். இந்தா பிரசாதம். தையலவள் தாலிக்கும் தொண்டனவன் பத்திக்கும்
உவந்து நாள் நீட்டி தந்தாய். தையலவள் தாலிக்கும் தொண்டரவன் பத்திக்கும் உவந்து நாள் நீட்டி தந்தாய். வெய்யலை பக்க மேல் மறுவில் துணிந்த மயிலே உண்டியவாய். வெய்ய வினை போக்க மேல் மறுவூரில் குடிவந்த மயிலே உன் விழிகள் திறவாய். என்னடா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். என்ன அதிசயம் இது? அம்மா அம்மா அம்மா, உன்னை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். அம்மா அம்மா அம்மா, மன்னிச்சுக்கம்மா. அம்மா தாய், என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கூடாதா? கொஞ்சம் கருணை காட்டுமா. இங்க பாரு செங்கமலம், ஓம் சக்தின்னு சொல்லி இந்த அம்மாவை மனசார நம்புடி, அப்புறம் நடக்கிறத பாரு. இங்க பாருங்க, புருஷனை தவிர வேற எந்த படத்தையும் கும்பிடுற பழக்கம் எங்களுக்கு இல்ல. ஐயோ, உன்னோட பதிபக்தியை பார்த்து எனக்கு புல்ல அரிக்குது. இப்படி பேசி பேசியே என்ன ஒரு வழி பண்ணிட்டியடி. இது சாதாரண மனுஷ பிறவிலடி, தெய்வத்தோட அவதாரம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வழி இதான். இவளை திருத்தவே முடியாது. அம்மா, நீதான் கருணை வைக்கணும். இந்தாங்க. ஆமா, வெத்தலை ஒண்ணுதான் கேடு. இப்ப எதுக்காக கோவம்? பின்னாடி என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்குற? ஆஹா, ரொம்ப பிகுதான். பாக்கிறதுக்கு சுமாரா இருந்தாலும் உங்க மேல ஆசைப்பட்டு தைரியமா கட்டிக்கிட்டேன் பாருங்க. என்ன சொல்லணும்? ஏண்டி ரீல் விடுற? உங்க அப்பா புண்ணாக்கு வியாபாரத்துல எனக்கு தர வேண்டிய கடனுக்கு ஒன்னு என் தலையில கட்டி ஓட்டி விட்டான். ஓட்டி விட்டாரா? அப்போ நான் மாடா? புரிஞ்சா சரி. மாடா இருக்காதே, மனுஷியா இருந்து அந்த தெய்வத்தை புரிஞ்சுக்கோன்னு. மறுபடியும் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும். இவளை திருத்தவே முடியாது. மகளே,